வணக்கங்க. எம்இவில இன்னைக்கு கேசரி செய்ய போறோம். பொதுவாகவே கேசரி சில பேருக்கு ரப்பர் மாதிரி வந்துடும், களி மாதிரி வந்துடும். இதுக்கு காரணம் என்னன்னா தண்ணியோட அளவும் ரவையோட அளவும் கரெக்டான மெஷர்மெண்ட்ல எடுத்துருக்க மாட்டாங்க. கேசரியில நான் சொல்ற அளவு மெஷர்மெண்ட் போட்டிங்கன்னா வாயில கரையிற அளவுக்கு ரொம்ப டேஸ்டா கேசரி வரும். வாங்க கிச்சனுக்குள் போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற சமையல் வீடியோ உங்களுக்கு வரும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ வந்து நான் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்க போகிறேன். நெய் லைட்டாக சுடட்டும். சுட்டுருச்சுங்க. இப்போ வந்து நான் முந்திரி போட்டுக்கிறேன். முந்திரி வந்து ஒரு 50 கிராம் வாங்கி வச்சுருக்கேன். இது சிம்மில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சா தீஞ்சிரும். இப்போ முந்திரி போட்டு லைட்டாக பொரிஞ்சோடனே சிம்மில் வச்சுக்கோங்க, தீஞ்சிரும். இப்போ பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்துருவோம். இப்போ திராட்சை வச்சுருக்கேன் ஒரு 50 கிராம், அதையும் இதில் போட்டுருவோம். அதுவும் லைட்டாக வறுபடட்டும். நல்லா முட்டை முட்டையாக வருங்க. அந்த டைமில் இதையும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிப்போம். இப்போ பாருங்கள், லைட்டாக வறுபடுது. சிம்லே வச்சுக்கோங்க, தீஞ்சிரும். இதெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். இதை எடுத்து இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடும். இதில் நான் வந்து ஒரு அழாக்கு வந்து ரவை எடுத்துக்கிட்டேன். இது வந்து 150 கிராமுங்க. இதை நம்ம கொட்டி வறுத்துப்போம். ரவைங்க சிம்லே வச்சு வறுத்துக்கோங்க, ரொம்ப தீய விட்டுறக்கூடாது. லைட்டாக நிறம் மாறணும். இந்த நெய்யிலே வறுத்துக்கிட்டா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நான் கேசரி செய்கிறேங்க, அது ரொம்ப நல்லா வாசனையாக வரும். நீங்கள் நெய்யிலேயே வறுத்தீங்கன்னா நல்லா பொறுமையாகவே ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கோங்க. நல்லா ரவை வறுபட்டுருச்சுங்க. நல்லா ரவை வறுப்படலைன்னா பிசு பிசுன்னு இருக்கும். அதனால தான் வந்து நம்ம நல்லா ரவையை வறுத்து வச்சிடுறோம். நல்லா வறுத்துட்டேன். இப்போ நான் வந்து ஒரு தட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதால் ஒரு கப்பு ரவை எடுத்துக்கணும் இல்லைங்க. இப்போ நான் வந்து இதில் 2.5 கப்பு தண்ணி ஊற்றிக்க போகிறேன். இப்போ ஸ்டவ்வை ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. 2.5 கப்பு ஊற்றிக்கிறேன். இப்போ நல்லா இது கொதிக்கிட்டோம். கொச்சோடனே நம்ம ரவையை போடுவோம். கொதிக்கணும், ஒரு 5 நிமிஷம் அவங்க கொதிக்கிறதுக்கு. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நான் வந்து கேசரி கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கேசரி கலர் வேணுமோ நீங்கள் அதை போட்டுக்கலாம். இப்போது இந்த டைமில் ரவை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதை நீங்கள் வந்து பொறுமையாக கொட்டி பொறுமையாக கலரணும். ஃபாஸ்ட்டாக கொட்டிடாதீங்க, கட்டி முட்டியமாக ஆகிடும். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா மேலே தெரிக்கும் ஃபாஸ்ட்டாக இருந்தால். கேசரி செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. நீங்களே வீட்டில் நல்லா அழகாக செய்யலாம். இந்த டைமில் நான் ஒரு 3 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா பொடி பொடியாக தட்டி வச்சுருக்கேன். இதையும் நீங்கள் போட்டுக்கோங்க. அப்படியே சிம்லே வச்சுக்கோங்க. கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, கைவிடாமல். ரவை வெந்துருச்சுங்க. நல்லா நம்ம கிளறி விட்டுனே இருந்தால் ஒரு 5 நிமிஷத்துலேயே ரவை வெந்துடும். இப்போ நான் வந்து எந்த ஆழாக்கில் நம்ம ரவை எடுத்தோமோ அதே ஆழாக்கில் 1 போட்டுக்கோங்க. ரொம்ப நீங்கள் சுகர் நிறைய சாப்பிட்றவங்க இருந்தால் 1.25 போட்டுக்கோங்க. ஆனால் 1 போட்டால் நார்மலாக இருக்கும். ஹெவியாக சுகர் சாப்பிட்றவங்க நீங்கள் 1.25 போட்டுக்கோங்க. இதையும் போட்டு பொறுமையாக கலருங்க, கட்டிலாம் இல்லாமல். ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் அப்படியே கட்டி ஆகிற மாதிரி இருக்கும். அதை நம்ம நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஒரு மாதிரி தண்ணி விடுற மாதிரி இருக்கும், ஏன்னா சக்கரை போட்டால் தண்ணி விடும். நல்லா கலந்துக்கிட்டே இருங்க, நல்லா கட்டிலாம் வராமல் கைவிடாமல். ஏன்னா சக்கரை போட்டோன்னே கொஞ்சம் அப்படியே தண்ணி ஆகிற மாதிரி இருக்கும். இந்த டைமில் நெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து 5 ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து நெய்யிலே தாங்க செய்கிறேன். நீங்கள் நெய்யிலே செய்யுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ நெய் ஊற்றிருக்கேங்க, ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். நம்ம லாஸ்ட்டாக ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிப்போம். நல்லா இருக்குங்க கேசரி. நம்ம வீட்டிலையே நம்ம எதனா விசேஷம்னா, பசங்களுக்கு பர்த்டே, எதனா ஃபங்க்ஷன்னா நம்ம வீட்டிலையே அழகாக செஞ்சிடலாம். நெய் கேசரி சூப்பராக செய்யலாம். நல்லா வந்திருக்கு பாருங்கள். நல்லா ஒட்டாமல் வருது பாருங்கள்.
நல்லா வாசனையும் நெய்யெலாம் ஊற்றுறதால கமகமன்னு இருக்குது. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது வாசனை. அப்புறம் இந்த டைமில் ஒரு 2 ஸ்பூன் நெய். எவ்வளோ நெய் ஊற்றுறோமோ அவ்வளோவும் டேஸ்ட்டாக இருக்கும், ஒட்டாமல் வரும் கேசரி. இப்போது நம்ம முந்திரி திராட்சை எடுத்து வச்சுருந்தோங்க, அதையும் இப்போ நம்ம அதில் போட்டுருவோம். போட்டு கலரிடுங்க. வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை போட்டு நம்ம கலரிடும். இப்போ லாஸ்ட்டாக எடுத்து வச்சிருந்த நெய்யை ஊற்றிடுங்க. இது போட்டு ஒரு கிண்டு. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஒட்டாமல் வருது பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக கேசரி. நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா கலரி விட்டேங்க. சூப்பராக வந்திருக்குங்க கேசரி. நல்லா தலன்னு சூப்பராக வந்திருக்குங்க. இப்போ நான் வந்து பவுலில் மாற்றிக்க போகிறேன். கேசரி ரெடி. இப்போ சாப்பிட்டு பார்ப்போங்க எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நெய்யெலாம் போடவும் நெய் வாசனை நல்லா நைஸாக உள்ளே இறங்குதுங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு கொடுங்க எல்லாருக்கும்.